வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மள ஒருத்தர் உங்ககிட்ட இந்த கர்ம யோகா என்பதை பற்றி பேச போறாங்க. அவங்க பேரு விஷ்ணு பிரியா, ரைட்? ஸோ அவங்க இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, பேசுகிறாங்க. அதில் முக்கியமானது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பேசுவதற்கு அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க. இட் இஸ் சம்திங் வாட் ஐ கால் அஸ் அ செல்ஃப் ட்ரிவன் அப்ரோச். இது ஒரு முயற்சி. அதுபோல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு தலைப்பில் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் என்னுடைய ஆசை. ஆக now I leave the stage to Vishnu Priya, and we have called her as Assistant Professor Vishnu Priya. இந்த நிறைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் லைனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுப்போம். வாங்க, பேசுங்க, வளமாக வாழுங்க. நான் ஹேண்ட் ஓவர் திஸ் ஸ்டேஜ் டு விஷ்ணு பிரியா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். சார், நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறேன், தெரியுதா? தெரியலையே. தெரியுது தெரியுது. இந்த செஷன் வந்து நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்ஸ் பண்ணி பேச போறேன் சார். என்னோட பிரசன்டேஷன் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. நான் சென்டர்ல இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல பேசிக்குவேன் சார். வெல்கம் வெல்கம். அதான் எவரிபடி வாண்ட்ஸ். வெல்கம் எவ்ரிஒன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து கர்ம யோகா. நீங்க அது ஸ்கிரீன் ஷாட்ல போட்டிருக்கீங்க, அந்த ஃபுல் ஸ்கிரீன் ஆக்குபை பண்ணலையா நீங்க? இதுதான் சார் ஃபுல் ஸ்கிரீன் ஆக்சுவலி, பட் ஆனா அது ஏன் அப்படி வருதுன்னு தெரியல சார். இல்ல ஸ்லைட் ஷோன்னு இருக்க, இதுதான் ஸ்லைட் ஷோவா? ஆமா சார். ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். Okay. So may the whole world enjoy happiness, prosperity and peace. இந்த கர்ம யோகாவோட சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன், ஒரு சிம்பிளான அப்ரிவேஷன் எக்ஸ்பிளமேஷன் இதுதாங்க. கர்மானா ஆக்ஷன். எல்லா ஆக்ஷனுமே வந்து கர்மா தான். யோகா அப்படி என்பது வந்து ஒரு யூனியன், எல்லாம் ஒரு ஒட்டா சேர்த்து இருக்கிற ஒரு யூனியன். சோ கர்ம யோகா ரெண்டும் சேர்ந்தா வந்து ஒரு யோகா வந்து ஒரு ஆக்ஷனோட கலர்ந்து நடக்கும் போது அது கர்ம யோகாவா மாறுது. ரெண்டு வார்த்தைக்கும் சேர்ந்த மாதிரி அர்த்தம். கர்ம யோகா ஒரு ஆக்ஷனை ஒட்டிய ஒரு யூனியனான ஒரு இதுதான் வந்து கர்ம யோகா. சோ இந்த கர்மாவை வந்து எப்படி நம்ம வந்து ஜாய்ஃபுல்லா இன்வால்வ் ஆகி நம்ம வந்து கம்ப்ளீட்டா அதுல இன்வால்வ் ஆகி பண்ணோம்னாக்கா அது வந்து ரொம்ப ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்ஷனுமே நம்ம அதை சந்தோஷமா எடுத்துட்டு பண்ணோம்னாக்கா அந்த கர்மா நம்மளுக்கு நல்லதா வந்து முடியும். அப்படி இல்லாட்டி இல்ல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கிரேட் எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணாக்கா அது வேற மாதிரி ஒரு எஃபர்ட் வரும். சோ அந்த இடத்துல வந்து யோகா வந்து மிஸ்ஸிங் ஆயிடும். அதனால வந்து நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எந்த ஒரு வேலை பண்ணாலும் அதோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதுல கொடுத்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா ரொம்ப மகிழ்ச்சியா அந்த வேலையை இன்வால்வ் ஆகி பண்ணணும். அப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து ஹேவ் ஃபன், இட்ஸ் யோர் லைஃப். சோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்சிருக்க சமாச்சாரத்தை பண்ணுங்க. அதுல முழு ஈடுபாடோட பண்ணுங்க. அந்த ஈடுபாடோட பண்ணும் போது மத்தவங்களுக்கும் அது நல்லதை கொடுக்கும், அதே நேரத்துல உங்களோட இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அது நல்லதை கொடுக்கும்.
ஸோ இது வந்து இந்த கர்மாவோட பாத், அதாவது இதோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா அவுட் கோயிங்கா இருக்கும். அது நீங்க எந்த செயல் செஞ்சாலும் அது வந்து ஒரு பக்கம் வந்து அவுட் கோயிங்கா இருக்கும். ஏன்னா எண்ட் ரிசல்ட் வந்து ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும் போது, ஒரு நேச்சர் ஓரியன்டா இருக்கும் போது அதோட பாத் வந்து அவுட் கோயிங்கா இருக்கும். இதுல வந்து ஒரு ஹார்ட்ட வந்து எந்த அளவுக்கு பியூரிஃபைடா வச்சுக்கிறோமோ, அப்போ வந்து அந்த செல்ஃப்லெஸ்னஸ் வந்துடுது. நானு அப்படின்ற ஈகோ இல்லாம இருக்கும்போது, ஒரு அந்த பியூர் ஃபார்ம்ல வந்து அந்த கர்ம யோகா செய்யும்போது எல்லாருக்குமே நல்லத பயவிக்கும் அது. அதே நேரத்துல வந்து ஒரு ரொம்ப டிட்டாச்டா இருக்கணும். எந்த ஒரு பொருளையும் வந்து அட்டாச்டா இது எந்து அந்த மாதிரி இருந்தாக்கா, இப்போ ஒரு செயல் செய்றோம் நம்போ. அந்த செயல செய்யும்போது, ஒரு விளைவ வந்து நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அந்த ஆக்ஷனுக்கான இந்த இந்த செயல் செஞ்சிருக்கேன். எனக்கு இதுக்கு இந்த பலன் வேணும். அந்த செயல் செஞ்சிருக்கேன். எனக்கு திரும்பவும் அந்த பலன் வேணும். அந்த மாதிரி இல்லாம, கொஞ்சம் கூட செல்ஃப்லெஸ்ஸே இல்லாம, நம்ப வந்து நல்ல செயல்கள செஞ்சுட்டே போணும். ஸோ இது வந்து கர்மா இஸ் ஜஸ்ட் ஆக்ஷன். எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து கர்மா. அதுல வந்து ரொம்ப முக்கியமான 3 விஷயம் வருது. ஒண்ணு வந்து திங்கிங், இன்னொன்னு டாக்கிங், இன்னொன்னு டூயிங். ஸோ திங்கிங்னாக்கா நம்மளுக்குள்ளேயே நம்ம யோசிச்சுக்கிறது திங்கிங். எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் இது நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே தற்சோதனை செஞ்சு அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவெடுத்து அந்த செயலை செய்வோம். நம்ம அதுதான் அந்த திங்கிங் மட்டும் நமக்கு உள்ளவே நடக்கும். அது வந்து யாரும் சார்ந்து இருக்காது. நம்ம வேணா அடுத்தவங்கள கருத்து கேட்கலாம். ஆனாலும் அந்த கருத்து கேட்கறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து அந்த யோசனை இருக்கணும். அதுக்கப்புறமா டாக்கிங். டாக்கிங் வந்து ஒரு 2 பேர் இன்வால்வ் ஆகணும் அதுல. அப்பதான் அது மினிமம் டாக்கிங். அது 2 வே கம்யூனிகேஷனா இருக்கும். அப்புறம் 3வது வந்து டூயிங். இந்த திங்கிங்கும் டாக்கிங்கும் வந்து இந்த திங்க் பண்ணி அத பத்தி பேசி அதோட எண்ட் ரிசல்ட் தான் வந்து ஆக்ஷனா நம்ம போட முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ஷன். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னாலும் நம்ம முதல்ல யோசிக்கணும். ஓகே, இன்னைக்கு வந்து நானு ஊருக்கு போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னென்ன பொருள் கொண்டு போணும்? அங்கிருந்து என்ன கொண்டு வரணும்? அதுக்கு எனக்கு என்ன தேவை? அந்த மாதிரி ஒரு யோசனை நம்மளுக்குள்ள வேணும். அதே நேரத்துல டாக்கிங் வந்து வேற யாருன்னா ஒருத்தர் இருக்காங்க, நம்ம அங்க ஊருக்கு போறோம்னா அவங்க கூட ஒரு கம்யூனிகேஷன். ஓகே, அப்படி அவங்க கூட பேச முடியும். டூயிங் வந்து அந்த லாஸ்ட்ல கரெக்டா அந்த ஊருக்கு போவோம் இல்லைங்களா, அதுதான் டூயிங். கரெக்டா அந்த அந்த இடத்துல அரைவ் ஆயிட்டு போறது டூயிங். சோ இந்த 3 விஷயத்திலயுமே வந்து கர்மான்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால people please watch out what is happening and karma is always there. இந்த திங்கிங்ல கூட கர்மா இருக்குது. அதனால எவ்வளவு பியூரா அந்த திங்கிங், ஒரு நல்ல விதமா அந்த திங்கிங் இருக்கணும்ன்றது ரொம்ப அவசியமானது. சோ இப்போ கர்மா ரெஃபர்ஸ் டு ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த கர்மா ரெஃபர்ஸ் டு ஆக்ஷன்ன்றது வந்து ஒரு ஆக்ஷன்ன்றது வந்து ஒரு நடக்கிறது, ஒரு பொருளை எடுக்கிறது, வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு அவுட்வர்ட் ஆக்ஷன். இந்த என்ன சொல்றது, பிசிக்கல் பாடியை வச்சு அவுட்வர்டா பண்றது ஒரு விதமான ஆக்ஷனு. இன்னொன்னு வந்து இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம ஒரு செயல் செய்யறோம், அந்த செயலோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு 2 விதமான ஆக்ஷன் இருக்கு இதுல. அதாவது நம்ம கையால அந்த பொருள் எடுத்து பண்றது மட்டும் இல்லாம, நமக்கு என்ன தோணுது, நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அந்த விஷயம், அதுவும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. சோ இப்போ வந்து இது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான இந்த புக்ஸ்ல எழுதியிருக்க அந்த மாதிரி விஷயங்க தான். அதாவது அந்த புராண காலத்துல, அந்த புராணங்கள்ல, இதிகாசகத்துல அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுல கூட கர்ம பலன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுல கூட வந்து இதுதான் அவங்க சொல்றாங்க. நீங்க எஸ்கேப் பண்ண முடியாது இதுல இருந்து கர்ம பலன் அப்படின்னு. அப்படின்னா என்ன? எதுவும் இல்ல, நத்திங் பட் யுவர் ஆக்ஷன். உங்களோட ஆக்ஷனுக்கு வந்து செயல் விளைவு கண்டிப்பாக இருக்கும். இது வந்து
நீங்க ஒரு 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 சீக்வன்ஸா ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு 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 விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுனாக்கா அந்த சந்தோஷம் உங்களுக்கு அந்த யூ வில் என்ஜாய் த பிளெஷர். ஓகே, சோ எதனால அது வந்து நீங்க நல்லது பண்ணிருப்பீங்க, அந்த நல்ல கர்மா பண்ணதுனால அந்த சந்தோஷம் உங்களை தேடி வந்திருக்கும். அந்த சந்தோஷத்துல நீங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருப்பீங்க. அதே வந்து செகண்ட் டைம் அப்டேட் பண்ணாம இப்போ பண்ணேன். அது இது சும்மா இந்த என் போனை வச்சே பண்ணிட்டேன். இது வந்து நீங்க வந்து ஏதாவது தப்பான கர்மா அப்படி பண்ணாக்கா உங்களுக்கு வந்து சஃபரிங்ஸ் வரும். அதாவது எந்த ஒரு ஆக்ஷனுமே தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, இல்ல தெரிஞ்சு தப்பு பண்ணீங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணாலும் வந்து சஃபர் பெயின். ராமு அங்கிள் மியூட் போடுங்க. ராமு அங்கிள். So as you sow, so shall you reap. அதாவது விதை விதைத்தவன் அறுவடை செய்வான். எந்த விதை போடுறோமோ அந்த செடி தான் முளைக்கும். நீங்க ஒரு நல்ல செயல் செஞ்சாக்கா அந்த நல்ல செயலுக்கான பலன் வந்து நம்மளுக்காக காத்திருக்கும். அதே ஒரு கெட்ட செயல் செஞ்சாக்கா அந்த கெட்ட செயலோட பலன் நம்மளுக்கு காத்திருக்கும். இப்போ இந்த நல்லது கெட்டது எப்படி இதை கேட்டகரைஸ் பண்றதுன்னா, நம்ம கிட்ட நிறைய டூல்ஸ் இருக்குது. அது வந்து இந்த செல்ஃப் அனாலிசிஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பார்க்கும்போது நம்ம எது சரி எது தப்புன்னு தெரிய வரும் நம்மளுக்கு. அதே நேரத்துல நம்ம வந்து ஒரு செயல் செய்யறோம்னா இன் ஜெனரல் இந்த சொசைட்டியே வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. இப்படி பண்ணீங்கன்னா நல்லது, இப்படி பண்ணீங்கன்னா கெட்டது அப்படின்னு. அதனால நம்ம மனசறிஞ்சு நம்ம வந்து நல்லதே பண்ணின்னு போகணும், நல்லதே யோசிக்கணும். ஸோ நம்மளுக்கு குட் கர்மா வில் ஃபாலோ அஸ். ஸோ இதுதான் உங்க கர்மா தியரி. நீங்க வந்து எதுனா ஒண்ணு பண்ணாக்கா அது உங்ககிட்ட உங்க பின்னால வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இங்க ஒருத்தர் என்ன பண்றாருனாக்கா ஒரு கியூப்ஸ் நிக்க வச்சுட்டு அவர் முன்னாடி இருக்க கியூப வந்து அவரு தள்ளுறாரு. ஆனா அந்த கியூப் வந்து ஒன்ன தொட்டு அது வந்து கடைசியில அவரையே வந்து டச் பண்ண போகுது. அது தெரியாம அவர் அந்த ஒண்ண மட்டும் டச் பண்றேன்னு நினைச்சு அவரு டச் பண்றாரு. பட் எப்பவுமே அது திரும்ப வந்தே வரும். அதுதான் இந்த கர்மா தியரியோட அந்த பிக்சரோட கான்செப்ட். So இந்த the law of karma is cosmic justice. Cosmic justiceனா இந்த நேச்சரோட ஜஸ்டிஸ். இப்போ நம்மளுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கூல்ல எல்லாருக்குமே இருந்தது. இல்ல நம்ம டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கணக்கு போடுறதுக்கு நம்ம வாழ்க்கையில முயற்சி பண்ணுறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கடைக்கு போனா வாங்கினா அப்போ ஒரு பொருள் வாங்கும் போதே வந்து இவ்வளோ அந்த விலை பத்தி அந்த அந்த காசு அந்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோமே. அந்த மாதிரி இருக்கும் போது இந்த நேச்சர் வந்து ஒரு ரொம்ப வாஸ்டான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வச்சிருக்கு. அதுல வந்து நம்ம பண்ற கர்மாவோட கால்குலேஷன் எப்பவுமே ஒரு புக்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அது கான்ஸ்டன்டான கால்குலேஷன் நடந்துட்டே இருக்கு அந்த அந்த புக்ஸ்ல, இந்த நேச்சரோட புக்ஸ்ல. சோ அதனாலதான் வந்து கர்ம யோகா வந்து தி லா ஆஃப் கர்மா இஸ் காஸ்மிக் ஜஸ்டிஸ். அது வந்து அதோட ஜஸ்டிஸ கொடுக்கும் நம்ம பண்ற ஒரு செயலுக்கு. சோ இட்ஸ் நத்திங் லைக் அ பூமராங். நீங்க பாக்குறது வந்து ஒரு பூமராங் அப்படின்ற ஒரு பொருள். இந்த பொருளை வந்து நம்ம எப்படி விசிறடிக்கிறோமோ, எங்க இருந்து விசிறடிச்சாலும் நம்ம எதை நோக்கி விசிறடிக்கிறோமோ அதை நோக்கி அது பயணம் செஞ்சு திரும்ப நம்ம கையில அதே இடத்துக்கு திரும்பவும் ரீச் ஆகும். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம நல்லது தூக்கி போட்டா நல்லதுதான் திரும்ப நம்மளுக்கு வரும். அதே மாதிரி கெட்டது போட்டாலும் அந்த கெட்டது தான் நம்மளுக்கு திரும்ப நம்ம கைக்கு வரும். So what I give is what I get. ஸோ இந்த கர்மா வந்து 3 விதமா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து சஞ்சித கர்மா, அப்புறமா இங்க வந்து கிரியாமா கர்மா, அட்லீஸ்ட் இது வந்து நான் சொல்ல தெரியல. ஆனா பிராரப்த கர்மா, இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு.
சோ இது வந்து சஞ்சித கர்மா வந்து அக்யூமுலேட்டட் ஃப்ரம் ப்ரீவியஸ் பர்த் அப்படின்றாங்க. ப்ரீவியஸ் பர்த்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மம், அதனாலதான் நம்மளுக்கு இந்த ஜென்மம் வந்திருக்கு, நம்ம பிறப்பெடுத்து வந்திருக்கோம் அப்படின்றதுதான் வந்து சஞ்சித கர்மா. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் ஒன் வந்து இப்போ பீயிங் பெர்ஃபார்ம்ட் இன் த பிரசன்ட் லைஃப், இப்போ நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம் இல்லையா, இந்த பிரசன்ட் லைஃப்ல இருக்கிற ஒரு கர்மா. அதே வந்து பிராரப்த கர்மா வந்து அது வந்து பார்ட் ஆஃப் சஞ்சித கர்மா அலோகேட்டட் டு த எக்ஸிக்யூட்டட் இன் த பிரசன்ட் லைஃப். ஒரு அது வந்து அந்த முன்னாடி ஜென்மத்துல பண்ணது இப்போ நம்ம இருக்கிறோம் அந்த லைஃப்லனாக்கா, அந்த லைஃப்ல இருந்து வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் கர்மா இருக்கும் இல்லையா, அது வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகுது. சோ ஆனா வந்து இத டீடைல் எனக்கு இத மகரிஷி வந்து ரொம்ப டீடைல்டா பேசுற ஒரு விஷயம் வந்து இந்த 3 இது சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா. இது வந்து அதான் சஞ்சித கர்மா சொன்ன மாதிரி அந்த பாஸ்ட் ஆக்ஷன், இது வரைக்கும் நம்ம பாஸ்ட்ல வந்து செஞ்ச ஆக்ஷன்ஸ்னால நம்ம வந்து இப்போ அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு இருப்போம். சோ எதா இருந்தாலும் மேபி அது குட்டா கூட இருக்கலாம், பேடா கூட இருக்கலாம். ஆனா நம்ம ஏதோ ஒரு செயல் செஞ்சிருப்போம், அதுக்கான பலன் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆகாமிய கர்மா. அது வந்து இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து இந்த ஃபியூச்சர்ல வந்து என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்கோ, அதுதான் ஆகாமிய கர்மா. அத மாதிரி பிராரப்த கர்மா வந்து the action that has begun to அதே இந்த இந்த லைஃப்ல வந்து எதெல்லாம் இருந்ததோ பாஸ்ட் டென்ஸ்ல, அதோட பலனை வந்து இப்போ வந்து கிடைக்கிறது வந்து இந்த லைஃப்ல, அதுதான் பிராரப்த கர்மா. சோ இந்த இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு ஒரு சின்ன மேப் மாதிரி. இப்போ நம்ம ஒரு செயல் செய்றோம், அந்த செயல் வந்து என்ன கிரியேட் பண்ணுதுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலை வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இமேஜின் பண்ணும்போது என்னன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் மீட் பண்றாங்க. முதல் தடவை மீட் பண்றாங்க அப்படின்னா அப்போ அவங்க 2 பேர் பேசுறாங்க. சோ 2 பேர் பேசும்போது ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் வந்து அங்க ஒரு செயலா ஒரு கிரியேட் ஆகுது. அது கிரியேட் ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ஒரு 2 பேருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பத்தியான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது அந்த இடத்துல. அந்த இம்ப்ரெஷனை தொடர்ந்து அது வந்து ஒரு டிசையருக்கு ப்ராம்ப்ட் பண்ணுது. டிசையர்னாக்கா எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், அந்த மாதிரி ஒரு ஒரு தேவையை நோக்கி ஒட்டிய ஒரு பயணம். சோ ஒருத்தருக்கு இன்னொருத்தர்கிட்ட இருந்து என்ன பலன் வர முடியும் அப்படின்ட்டு திரும்பவும் அது என்ன பண்ணுது, ஒரு ஆக்ஷனுக்கு டிரைவ் பண்ணுது. சோ இந்த சர்க்கிள் வந்து நடந்துட்டே இருக்கும். சோ அது பிறப்பு, இறப்பு, ரீபர்த், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து கண்டினியூஸா இந்த பிரபஞ்சத்துல நடந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஒரு பிக்சர்ல காமிச்சிருக்காங்க. டெஸ்டின்ட் கர்மா, ஸ்டோர்டு கர்மா, அப்புறம் சீட் கர்மா. ஸ்டோர்டு கர்மானா இது வரைக்கும் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கும் இல்லைங்களா, ஒரு நல்ல பதிவாகட்டும் கெட்ட பதிவாகட்டும் ஆஃப் த பாஸ்ட் டென்ஸ், அது வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி இருந்து வந்து ஸ்டோர்டு கர்மா. இது வந்து டெஸ்டின்ட் கர்மா வந்து ஒரு ஒரு பாஸ்ட்னால நம்ம வந்து இப்போ பிரசன்ட் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது அதோட லக், அதோட ஃபார்ச்சூன், இது எல்லாமே நம்மளுக்கு இப்போ இருக்கும். சீடு கர்மா வந்து இப்போ கரண்ட்லி நம்ம என்ன நல்லது பண்றோம், என்னது கெட்டது பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீடு கர்மா, ஒரு விதைய வந்து இப்போ விதைக்க முடியும் நம்மளால. அந்த விதை வந்து நல்ல விதையா இருந்தா அது நல்லபடியா ஒரு மரமா வந்து நம்மளுக்கு நல்ல பயனை கொடுக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ இப்போ வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, இப்போ கர்மான்றத வந்து நம்ம அவ்வளோ கிளியரா நம்ம பார்த்தோம். ஆக்ஷன் தான் கர்மா, நல்லது பண்றது தான் வந்து கர்ம யோகா. நல்லது பண்ணாக்கா நம்மளுக்கு நல்லதே கிடைக்கும். குட் கர்மா இஸ் ஈக்குவல் டு குட் லைஃப், அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதுக்கான பலன் ஓகே, நான் இப்ப பண்ண இப்பவே வரணும், அந்த கால்குலேஷன் வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அந்த எல்கேஜில படிச்ச 1+1 அந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப ஒரு
நேச்சர் வந்து ஒரு பெரிய வாஸ்ட் கால்குலேஷன் இந்த யூனிவர்ஸ்ல வச்சிருக்கு. அந்த ரெஜிஸ்டர் ஆகும் எல்லாரோட பலனுமே. சோ அதனால தவிர்க்காம குட் கர்மா வந்து கண்டிப்பா எல்லாருமே பண்ணணும். So please think over it and act for a better life, for self, society and nature, for good and the future to come. அதாவது உங்களுக்கு யோசிச்சு உங்களுக்காகவும் மத்தவங்களுக்காகவும் இந்த பொதுவான நேச்சருக்காகவும் நல்லதை மட்டுமே பண்ணுங்க. so that நம்மளுக்கு வர ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். not only for us but also for the generations to come and for the world that is going to live for much longer. Thank you so much. வாழ்க வளமுடன். சார் நான் வந்து வாழ்க வளமுடன் சார். Now is the time for question answers, கருத்துக்கள். ஸோ ஐயா வணக்கம், கந்தசாமி ஐயா. சொல்லுங்க ஐயா. ரொம்ப 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 அருமையான ஒரு கருத்துங்க ஐயா. ஒரு சின்ன பொண்ணுகிட்ட இருந்து இவ்வளவு விஷயங்கள் வெளியே வர்றது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குங்க ஐயா. வெல்கம் வெல்கம். ரொம்ப அழகா பண்ணாங்க ஐயா. அப்புறம் வேற யாராவது? நான் என்ன குறிப்பா பாராட்டுறேன்னா, பேச்சோட இருக்கக்கூடாது, பேச்சுல ஒரு பவர் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்சிஸ்ட் பண்ணேன். பவர் பாயிண்ட் போட்டு செய்யுங்க, என்ன கஷ்டம் இருக்கு என்ன குறை இருக்கு பார்த்துடலாம் மற்றவங்க சொல்றாங்க அப்படின்னா. ஏன்னா எந்த ஒண்ணுமே வாயில சொல்லும் பொழுது 50% தான் நம்ம ஈடுபாட்டோட செய்வோம். அதை எழுத்துல செஞ்சு பார்க்கும்போது 100% ஈடுபாடு இருக்கும். ஏன்னா வாயில சொல்றது நான் அப்படி சொல்லல அப்படின்னு திருத்திக்கலாம். ஆனா எழுத்துல போட்டீங்கன்னா நான் அப்படி சொல்லலன்னு சொல்ல முடியாது. ரைட்? ஸோ அதனால குறிப்பாக அவங்க பிரசன்டேஷன் கொடுத்ததுக்காக தனி பாராட்டுகள். சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ், அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்ட்ரோடக்ஷன் ஒன்று வந்தது, அதுல 6 அதெல்லாம் கொஞ்சம் இடம் மாறி இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட பிடிக்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரி பாயிண்ட பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்போம். வாழ்க வளமுடன் பிரியா. வாழ்க வளமுடன். Thank you ma'am. சொல்லுங்க மேம். வாழ்க வளமுடன் விஷ்ணுபிரியா. வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது பிரசன்டேஷன். அந்த பூமராங் எக்ஸாம்பிள் வந்து புதுசா இருந்தது, நல்லா இருந்தது. ஓகே, thank you. Thank you. நல்லா இருந்தது ஃபுல்லா. Thank you so much. லலிதா மேம், நீங்க ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணீங்க, கட் ஆச்சு. பேசுங்க. பிரியா சொன்னது நல்லா இருந்தது. சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் காட்டும் போது அந்த கேண்டில் போட்ட பாரு, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒண்ணு தட்டினா கையில வந்து நம்மளதான் வந்து சேரும்ன்றது இந்த எக்ஸாம்பிள் சொல்லாம நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மற்றவங்க ஏதாவது பேசுங்க. இந்த கேள்வி பதில பேசுனீங்கன்னா அப்புறம் நீங்க தனியா பேசுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப விருப்பம் வந்துடும், தனி திறமை வந்துடும். கேள்வி பதில பேசலன்னா எப்படி?
வாழ்க வளமுடன். இந்த பூம்ரேங் கான்செப்ட் ப்ளஸ் நம்ம செய்கிறது நமக்கே திருப்பியும் விளையிறதுங்கிறது ஒரு நல்ல இதுவாக இருந்தது. ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா நான் எங்கேயோ ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன், அங்கே ஏதோ ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு தீங்கு விளைச்சிட்டேன், திருப்பியும் வந்துட்டேன். ஆனால் திருப்பி எனக்கு பிரச்சனை நடக்குது. எப்படி அந்த பர்சன் அங்கே இருக்காரு, அங்கேயே அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு, நான் இங்கே ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு ஏன் திருப்பியும் வருது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நம்ம செஞ்ச பாவங்கள் நம்ம மனசுக்கு தெரியுது. நம்ம மனசுக்கு தெரியறதுனால நம்ம கருமையும் அப்புறம் நம்மளோட செல்ஸ்ல எல்லாம் பதியாது. ஸோ அதே ரிப்பீட் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். அது என்னோட கருத்து கூட ஒரு வெரி அடிஷனல். குட், வெரி குட். ஷூர், தேங்க்யூ. கோபால் சார்மா ரொம்ப அருமையா இருந்ததுமா. உங்க வாழ்க வளமுடன் சார். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. எஸ் சார். ஒரு என்னுடைய அபிப்பிராயம் ஒரே இது, மகரிஷி ஒரு புக் எழுதியிருக்காரு, கர்ம யோகம்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாருமா. ஓகே சார். எனக்கு இந்த மன்றத்துல 1995 அந்த ஃபர்ஸ்ட் அந்த புக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் மகரிஷி புக்கு படித்தேன். சரி சார். அதுலதான் எனக்கு ரொம்ப ஈடுபாடு வந்தது. இந்த அவர் சொன்னது என்னன்னா, நம்ம கர்மா வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது கடமைன்னு அதை பற்றி சொல்லியிருப்பாரு. இந்த சொசைட்டிக்கு நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம 20 படிக்கிற வரைக்கும் 20 வயசு வரைக்கும் நம்ம எதுவுமே பண்றது இல்லை. நமக்காக சொசைட்டி, அம்மா அப்பா எல்லாமே இந்த சொசைட்டியுடைய பார்ட் தான். அவங்க அந்த சொசைட்டி தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது, ஃபுட்டு, இருக்கிற இடம், பாதுகாப்பு, இந்த அரசாங்கம் வந்து பாதுகாப்பு, அது எல்லாமே அந்த சமுதாயம் வந்து படிக்கிற இது வரைக்கும் அந்த சமுதாயம் தான் கொடுக்குது. அப்ப இந்த டியூ வந்து நமக்கு வந்துருது, இந்த சமுதாயத்துக்கு திரும்பி செலுத்த வேண்டிய கடமை இருக்குது, அதான் டியூல இருந்து டியூட்டின்னு வந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கர்மா வந்து அடுத்து நம்ம இருக்கணும், இந்த நம்ம நன்றி கடன் இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் மகரிஷி எழுதியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது. அந்த ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்றேமா, இது நீங்க சொல்லல, இது என்னுடைய மனசுல நான் ஆழமா பதிஞ்சதுனால இதை சொன்னேம்மா. அதர்வைஸ் ரொம்ப அருமையா பேசுனீங்க, ரொம்ப நன்றிமா. விஷ்ணுபிரியா, நீங்க ரொம்ப அருமையா பதிவு வச்சிருந்தீங்க, எல்லாத்தையும் கருத்துக்கள் சொன்னது கிறிஸ்பியா சொல்லியிருந்தீங்க, தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சாருக்கு ஒரு கேள்வி ப்ளஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறதுனா, இப்போ இந்த கர்ம வந்து நம்ம பண்ணிட்டோம், நம்ம நல்லது நினச்சி பண்ணாலுமே அதோட விளைவு வந்து கெட்டது சில பேருக்கு ஆகலாம். இப்போது அந்த இதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, இல்லை எப்போவுமே கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுமா, அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு வழி இருக்கா நம்ம மகரிஷி சொன்ன வழி பிரகாரம்? விஷ்ணுபிரியா, நீங்க ட்ரை பண்ணுங்க. எஸ் சார். ஸோ வாழ்க வளமுடன். நான் வந்து முதல் பாயிண்ட் என்ன சொல்றேன்னாக்கா, நல்லது செஞ்சாலும் கூட கெட்ட விளைவு வருது அப்படின்னு சொன்னீங்களா, அது வந்து சரியில்லை. நீங்க நல்லது செஞ்சா நிஜமாவே உங்களுக்கு நல்ல விளைவு தான் வரும். செகண்ட் வந்து நீங்க கேட்ட கேள்வி, அப்படி நீங்க செயல் இப்ப செஞ்சுட்டோம், அந்த செயல் அது ஒரு கெட்ட செயல் ஆயிடுச்சு, இப்போ அதுல இருந்து எப்படி விடுவிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல செயலை அது மேல போடுறதுதான் வந்து ஒரே ஒரு வழி. சோ உங்களோட நல்ல பதிவுல ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தாக்கா அது வந்து அந்த ஓவர் ரைட் மாதிரி அதை வந்து பேலன்ஸ் பண்ணும் நேச்சர். ஓகே, இவ்வளோ இருக்கு, இது மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுல வந்து ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும். சோ அந்த வர விளைவு கூட, நீங்க செஞ்ச கெட்டதுல இருந்து வர விளைவு கூட வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. வாழ்க வளமுடன் சார். ப்ளீஸ் ஆட். ஓகே, ஃபைன், வெரி குட் attempt. Now, one thing is the intention behind our action. நான் ஒரு செயல் செய்யறேன்னா அதுல ஒரு குறிக்கோள் எனக்கு இருக்கு, ரைட்? ஆனா அந்த குறிக்கோளை அடையும் பொழுது அதனால சிலர் பாதிக்கப்படலாம், ரைட்? அப்போ பாதிக்கப்படுவதால அந்த கர்மாவை நெகட்டிவா எடுத்துக்கலாமா
இன்னும் ஒரு கேள்வி, ரைட்? ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் சர்ஜன், ரைட்? அவர் இது வரைக்கும் எத்தனையோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் அறியாமலோ தவறுதலாகவோ அசிஸ்டன்ட் சப்போர்ட்லேயோ எந்த ஒரு நரம்பை கட் பண்ண வேண்டாமோ அதை கட் பண்ணி அதனால் காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தியாகி அதனுடைய தவறை திருத்த போய் கம்ப்ளீட்டாக அது ஒரு இட் ஹஸ் பிகம் எ மெஸ். அப்புறம் அந்த பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் 1 வீக் இருக்க வேண்டியதாக இருந்தது. இருந்தும் அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல. இந்த இடத்துல அந்த டாக்டர் நினைக்கலாம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், இந்த இடத்துல நான் ஸ்லிப் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரி பண்ணுறது தப்பு. ஏன்னா அவருடைய இன்டென்ஷன் வந்து அந்த பேஷண்ட்டை குணப்படுத்துறது தான். அதுபோல நம்ம செய்யக்கூடிய செயல்களில் இன்டென்ஷன்ஸ் சரியா இருந்தால் அந்த கர்மங்கள் நம்மை தொடுவதில்லை அப்படின்னு தைரியமா செய்யலாம். எஸ் சார். இன்னொன்று வந்து கர்மத்தின் விளைவுகளை யாராலும் எக்ஸாக்டா நிர்ணயம் பண்ணி இந்த நேரத்தில் இப்படி நடக்குன்னு சொல்ல முடியாது. எஸ் சார். அது எப்போ நடக்கலாம். எஸ் சார். ஆகையால நம்ம என்ன பண்ணோம், வாழ்க்கையில அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம இது வரைக்கும் நான் பண்ண கர்மா எல்லாமே முடிஞ்சு போன கர்மா, நான் அதை ஒன்றும் போய் திருத்த முடியாது. ஆனால் இனிமேல் நான் செய்ய போகிற கர்மாக்கள் சிறப்பாக நன்மை பயப்பதாக, 4 பேர் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கணும் அப்படின்னு செய்யணும். அவ்வளவுதான். இது சம்திங் லைக் வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் யூ கேன் கண்ட்ரோல் இட், அண்ட் வாட் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல் யூ கான்ட் டு எனிதிங் அபவுட் இட். Especially those karmas which are already performed by our elders and myself. I can't do anything about it. It's all over. Over. Therefore, please use your available energy, available thinking, available approach to make good henceforth. இனிமேல் நான் நல்லதே செய்ய போறேன் அப்படின்னு முடிவெடுத்து வாழலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்று பாயிண்ட் வந்துட்டு, நாம் எல்லோருமே சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள், சமுதாயத்தால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், சமுதாயத்துக்கு பட்ட கடனை திருப்பி கொடுப்பவர்கள். இந்த நிலையில there could be some overlap. நான் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கலாம், கொஞ்சம் பேர் எனக்கு அதிகமாக தீங்கு பண்ணியிருக்கலாம், ரைட்? இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டா கர்மால சொல்ல முடியாது. கர்மால பொதுவாக சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா நல்லது நடக்கும். அது ஒரு பொதுவான கைட்லைன். இட் இஸ் நாட் a ரூல், இட்ஸ் a கைட்லைன். அந்த கைட்லைனை ஃபாலோ பண்ணி என்ன வருதோ அதை அனுபவிப்போம், என்ன வரக்கூடாதோ அது வந்ததுனாலும் அதையும் அனுபவிப்போம். That would be the best approach. Yes, sir. Thank you.
அப்புறம் ஐயா இன்னொரு யாருங்க யார் பேசுறது? இல்ல கந்தசாமி ஆரம்பிச்சா யாரோ வந்தாங்க அதை பார்த்தேன். சொல்லுங்க சார். அடுத்தவங்க பேசினா அப்புறம் பேசுறேன். வாழ்க்கை வளமுடன். சரி, பரவாயில்ல. சொல்லுங்க ராமலிங்கம். ஐயா நல்ல விளக்கம். இன்னும் ஃபர்தரான எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ நம்மளோட செயல்களோட பலன்கள் நம்ம கருமையத்தில் தான் பதியுது. அப்போ நம்ம அதை வந்து இந்த என்ன தவம் மறந்துட்டேன், சாந்தி தவம். அந்த தவத்துல பண்ண பண்ண நம்ம அந்த கர்ம வினைகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நன்றி. ஏன்னா ஒரு மகரிஷி அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். இது ஒரு திருப்பாவை பாட்டு. அதாவது அந்த தவத்தின் வெம்மையால், தவத்தின் வெப்பத்தால், தவத்தின் உஷ்ணத்தால் போய விழையும், அதாவது கழிந்து போன வினைகளும், புகுதருவா நின்றனவும் இனி வரக்கூடிய வினைகளும் தீயினில் தூசாகும். ஒரு நெருப்புல பட்ட எல்லாமே தூசாகுது இல்லையா, அது போல ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக திஸ் இஸ் வேர் our intentions as a multiplying effect on the results of our actions. If you intensify yourself to do good at any level, at any cost, for anybody, if that intensifies so high, then the other small karmas will simply disappear in front of it. நன்றி ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கந்தசாமி ஐயா மறுபடியும் சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் எவ்வளவோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது ஒரு ஆப்ரேஷன்ல ஒரு சின்ன ஒரு ஃப்ளா வந்ததுனால ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா, நான் பார்க்குறேன் உடனே ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் போடுறாங்க, அடிக்க போறாங்க, உடைக்க போறாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரிங்க ஐயா, அவங்களோட இன்டென்ஷன் காப்பாத்துறது தான். அப்படிங்கிற பொழுது இந்த ஒரு குற்றத்தினால ஜனங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அவரு இனிமே நான் தொழிலே பண்ணலன்னு விட்டாருன்னா, அது மாதிரிலாம் அது அது அவரோட இஷ்டம். இல்ல அதுக்கப்புறம் சமாதானம் நன்மையே செய்ய முடியாம போயிடும். இல்ல அது கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஆமாங்க. கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய டிசிஷன். ஆமாங்க. என்ன கேட்டீங்கன்னா 99% கேஸ்ல government will not ban him. Government may give a small warning and leave it at that stage. ஆமாங்க. அவ்வளவுதான் அதான் பண்ண முடியும். வேற ஒன்றும் பெருசா பண்ண மாட்டாங்க. Unless it is a pre-planned, it is a pre-planned murder, அப்படின்னா அவருடைய வேலையிலிருந்து தூக்கிடலாம், ஒரு லைசன்ஸ் வாங்கிடலாம். கரெக்ட். ஆனா இப்ப கொஞ்சம் ஆக்ட் எல்லாம் இது பண்ணிருக்காங்க. இப்ப அதாவது ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்ணக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, ஆக்ட் ஒன்னா இருக்காங்க இல்லையா? ஆமா. அதுக்குதான் டாக்டர்ஸ்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆமாங்க. If there is any case due to negligence, there is a loss of life or loss of limbs, loss of sensory perceptions,
compensation will be paid by the insurance company. ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா இருக்கு. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா சார் ஐயா அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐயா என்னோட வகுப்பு நாம எப்போ எடுத்துக்கலாங்க ஐயா? நீங்க தான் சொல்லணும். இல்லை நான் நாளைக்கு கூட ரெடிங்க ஐயா. நாளைக்கு ரெடியா? என்ன டாபிக்கு? டாபிக் என்ன சார்? அவருக்கு நெட்வொர்க் சரியா வரல போலிங்க சார். சார் கந்தசாமி சார், நீங்க பேசுறது கேட்கலைங்க. நெட்வொர்க் இல்ல, ஃபீலிங். சார் ஒரு தலைப்பு சொல்லுங்க சார். வெறும் ஃபீலிங் சொல்ல அது தலைப்பா தெரியல எனக்கு. நெட்வொர்க் கொஞ்சம் இதா இருக்கு ஐயா. ஃபீலிங் ஐயா, ஃபீலிங். புரிஞ்சுதுங்க ஐயா. ஃபீலிங் ஒரு தலைப்பா அமையல. அது அந்த தலைப்பை நான் மாத்தணும். மாத்திடுறேங்க ஐயா. நான் வேணா டீலிங் ஃபீலிங்னு மாத்திடுறேன். டீலிங் வித் ஃபீலிங். ஆமா, டீலிங் வித் ஃபீலிங். இது நல்லா இருக்கு. டீலிங் வித் ஃபீலிங்ஸ். குட். நன்றி. எவ்வளவு நேரம் ஐயா நான் எடுத்துக்கலாங்க ஐயா? மேக்சிமம் 1.25 மணி நேரம். சரிங்க ஐயா. தேங்க்யூங்க ஐயா. சந்திரவதன் பேசுறேன். ஒரு நிமிஷம் சந்திரவதனன். அப்போ நாளைக்கு உங்க இதை போட்டுடலாமா கந்தசாமி? போட்டுக்கலாங்க ஐயா, போட்டுக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க சந்திரவதனன். இந்த கர்ம யோகத்தையும் இந்த ஜென் வாழ்க்கை முறையும் என்னைச்சு இது பண்ணலாமா கருத்து? இப்போ அதுல வந்து நிகழ்காலத்துல இருக்கணும்ன்றாங்க ஜென்ல. அப்போ நிகழ்காலத்துல நிற்கும் போது அந்த கர்மா என்ன எப்படி செயல்படும், எப்படி அந்த பதிவு இதுவாகும்? ஓகே, இப்போ நீங்க கேட்டதால நான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, what is in your control, you can exercise control. What is not in your control, you cannot do anything else. புரியுதா? புரியுது. அப்போ நீங்க வாழ்கிற வாழ்க்கையில எந்த கர்மா உங்க கண்ட்ரோல்ல இருக்கு? நம்ம நிகழ்காலத்துல பண்றது யோசிச்சு பண்ணலாம், அது கண்ட்ரோல்ல இருக்கு. எதிர்காலத்துல பண்ண போறது அது திங்க் பண்ண முடியும், ஆனா செயல்படுத்துறது நிகழ்காலத்துல தான் பண்ண முடியும். இல்லையே. ஏன்பா, நீ ஒரு வீடு கட்டினா மன வந்து இன்னைக்கு வாங்குவியா இல்ல வீடு கட்டின பிறகு வாங்குவியா? இன்னைக்கு வாங்குவியா? அது போலத்தான் நாளைக்கு முடிய வேண்டிய வீடு வேலை இன்னைக்கே ஆரம்பிக்கணும் நீ. அதனால ஜென் அப்படிங்கிறதும் நிகழ்காலத்திலே வாழ்வது என்பதும் எக்டர் டோலே சொன்ன மாதிரி வாழ்வது என்பதும் ஒரு தத்துவம். நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு வழிமுறைகள் வேண்டுமா இல்லை தத்துவங்கள் வேணுமா? வழிமுறைகள் தான். அதை தெரிஞ்சுக்க, அதை கத்துக்க, அப்படி வாழ. தத்துவங்களை கொண்டு வாழ முடியாது. தத்துவங்கள் தத்துவங்களாக தான் இருக்கும்.
இப்போ ஒருத்தருக்கு 40 வயசுங்க, 45 வயசுங்க, கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு, அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு நல்ல வேலைக்கு தான் போறாரு. அவருக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்குமா இருக்காதா? இருக்கும் ஐயா. இப்போ நம்ம அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நிகழ்காலத்திலே வாழுங்கள், நாளைக்கு உங்க பொண்ணு கல்யாணம் ஆகணுமா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, அது பாட்டுக்கு நடக்கும். நாளைக்கு உங்கள் பையன் ஒரு நல்ல வேலைக்கு போகணுமா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, அது பாட்டுக்கு நடக்கும். நாளைக்கு உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்கணுமா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, அது பாட்டுக்கு நடக்கும். உங்கள் அப்பா அம்மா உடம்பு பார்த்துக்கணுமா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, அது பாரு நடக்கும் அப்படின்னு சொன்ன எப்படி? சார் நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலாமா சார் இங்க? சார் அதாவது கர்மா வந்து ஒரு ஆக்ஷன் செய்யறதுனால நம்மளுக்கு கர்மா வருது, நல்லதோ கெட்டதோ நம்ம இதனால ஒன்னும் செய்யாம இருந்துடலாம் அப்படின்னு வந்து ஸ்மார்ட்டா நினைக்க முடியாது சார். எல்லாருமே ஆக்ஷன் செஞ்சே செய்யணும். சும்மா இருந்து செய்யாம இருந்தா கூட அது கூட ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். அதுவும் ஒரு ஆக்ஷன் தான். அதுவும் ஒரு ஆக்ஷன் தான். அண்ட் இட் இஸ் a very bad action. ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஒரு இடத்துல வந்து ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை காணாம இருக்கிறது, அதுவும் தப்பு. எந்த இடத்துல வந்து இப்போ பெரியவங்கன்னு சொல்ற இடத்துல வந்து அந்த பெரியவங்க வந்து ஒரு அவங்களோட பெரியவங்களோட ஸ்டெப் எடுத்து இல்ல இங்க நடக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றது கூட வந்து ஒருத்தரோட தான் சார். ஓகே, இப்போ வந்து நான் இத தப்புன்னு சொன்னா எனக்கு ஏதாவது வந்துருமா அப்படின்னு நினைச்சு சைலண்டா இருக்கிறது தப்பு. உண்மைதான். ஸோ ஆகையால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க யாருமே தப்பு செய்யறதே கிடையாது. நீங்க தப்பு செய்யறத நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனம். செயல் செய்யணும். நீங்க செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம சாஹிபு மட்டன் விற்கிறாரு, அவர் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதான் அவருக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது, என்ன பண்றது. அதே மாதிரி நம்ம பாலகிருஷ்ண சாஸ்திரி, அவரு கோயிலுக்கு பூஜை தான் பண்ண தெரியும், வேற ஒன்றும் பண்ண தெரியாது. அவர் வச்சு நான் என்ன பண்ணட்டும்? அவர் வச்சு ஒரு கொளுத்து வேலையோ ஒரு சித்தால் வேலையோ ஒரு இந்த எலக்ட்ரிசிட்டி வேலையோ பண்ண முடியாது. அவருக்கு அந்த பூஜை தான் பண்ண தெரியும், என்ன பண்றது, அதுதான் பண்ணிட்டு போகணும், பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஆகையால நீங்க உங்க பிடிச்ச கர்மத்தை பண்ணுங்க. நீங்க எப்ப அது தப்பு நினைக்கிறீங்களோ அது தப்பு தான். எப்ப நீங்க அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது தப்பு இல்லைதான். எல்லாம் உங்களுடைய பெர்செப்ஷன், நீங்க எப்படி எண்ணுகிறீர்கள். ஊர்ல இருக்கிற 1000 சொல்லுவாங்க சந்திரவதனா, ஊர்ல இருக்கிற 1000 சொல்லுவாயா. கில்ட்டி ஃபீலிங். ஆமா, கில்ட்டி ஃபீலிங் இஸ் a மேனேஜ்மெண்ட் டெக்னிக். நாங்க மேனேஜ்மெண்ட்ல சொல்லி தருவோம். என்ன சொல்லி தருவோம்னா, if you want one fellow to work for you sincerely, honestly, responsibly, then create a guilty feeling in him. தொடர்ந்து அவனை, நீ முட்டாளே, உனக்கு வேலை செய்ய தெரியல, எப்படி நீ வந்தியோ, எப்படி பாஸ் பண்ணியோ, எங்க எந்த வந்து என்ன என் தலையை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வேலையை செய்ய தெரியல, நீ இவ்வளோதான் லாய்க்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு திருப்பி 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 சொன்னா அவனுக்கு ஒரு குற்றமுணர்வு வருமா இல்லையா? கண்டிப்பா. பிரில்லியண்டா இருக்கவனே அவன் முட்டாளுன்னு நம்பிடுவான் சார். நம்பிட்டு அவன் செய்யற வேலையை முட்டாள்தனம் நினைப்பான். இது வந்து ஆபீஸ்ல மட்டும் இல்ல, இது வீட்லயும் நடக்குது. So called elders, they will simply call the youngsters and tell them you are doing something wrong. You are unfit for this job.
You will never improve in your life. Your ideas are all stupid. சொல்றாங்களா இல்லையா? Yes, sir. ஆமா அப்படி சொன்னா என்ன ஆகுது? உடனே they get into this guilty feeling. அந்த குற்ற உணர்வை நீ உருவாக்கி விட்டால் நீ என்னைக்கும் பாஸ் நீதான். குற்ற நரேந்திர உணர்வு மோடி என்னமா? சொல்லுங்க சார். நரேந்திர மோடி சோனியா காந்தி கூட்டத்தை குற்றவாளிகள் 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 அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்றாங்க? நரேந்திர மோடி குற்றவாளிகள் 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 சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ரெண்டு பேருக்குமே சொரணை கிடையாது. ஒருவேளை சொரணை இருந்திருந்தால், அவர்கள் குற்றவாளியாக தங்களை மாற்றிக்கொண்டிருந்தால் அவங்க மற்றவங்களுக்கு அடியாமத்தான் இருக்கணும். இன்னைக்கு அதை தான் டொனால்ட் ட்ரம்ப் ஃபாலோ பண்றாரு. அவர் சொல்றாரு, ஜோ பைடன் அவர் ஒரு குற்றவாளி. இந்த எலெக்ஷனை தவறுதலாக குற்றங்கள் செய்து அவர் பேருக்கு மாற்றிக்கொண்டார். அதுல கொஞ்சம் பேர் நினைக்கலாம் இல்லையா, அது ஏன் உண்மையா இருக்கக்கூடாது? ஆக தயவு செய்து நீங்கள் யாரும் அந்த குற்றவாளிகளுடைய எண்ணத்துக்கு போய்விடாதீர்கள். நீங்கள் குற்றமே செய்ததில்லை, நீங்கள் குற்றமே செய்யவில்லை என்று ஒரு பெரிய பாண்டு பேப்பர்ல ஆளானப்பட்ட கிருஷ்ண பகவானே கையெழுத்து போட்டு சீல் அடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு உங்களுக்கு. அவர் சொல்றாரு, கண்ணனே காட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான், வருகின்ற பாவங்கள் அனைத்தும் கண்ணனுக்கே, புண்ணியங்களும் கண்ணனுக்கே. ஆகையால் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. தயவு செய்து நீங்கள் யாரும் கவலைப்படாதீர்கள், கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள். அதான் அவர் சொல்றாரு. இதை விளக்க தெரியாதவங்க இந்த மாதிரி உன் கர்மம் பண்ணா உன் பின்னால் வந்து ஓடி வந்து ஒரு குத்து குத்தும் அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இனிமேல் செய்ய வேண்டிய கர்மங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யுங்க ராஜா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. யாருமே கர்மத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. இது இந்த கிறிஸ்துவர்கள் இருக்காங்க இல்லையா, கிறிஸ்துவங்க ஆரம்பிக்கிறது அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஐயா நீங்க ரொம்ப பாவப்பட்டவங்க, பாவத்தின் மறு அவதாரம் நீங்கள், ஆகையால் உங்கள் பாவங்களை எல்லாம் கழிக்க வேண்டும். எப்படி அட்டாக் பண்றாங்க பாருங்க, ஒரு முட்டாள்தனமா இல்ல? இந்த கர்மா தியரி மட்டும் நம்ம கிட்ட இல்லைன்னா இந்தியா என்னைக்கோ சர்வ வல்லமை உள்ள நாடாக மாறிட்டு இருக்கும். இன்னைக்கு கூட எந்த அமெரிக்கனாவது போய் நீ பண்ணது தப்புன்னு சொல்லித்தான் பாருங்களேன். அமெரிக்காவோட அனுபவம் உள்ளவங்க, அமெரிக்காவோட பேசினவங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அப்பா அவங்ககிட்ட எல்லாம் வாய் கொடுக்க முடியாதுயா, வாய் கொடுக்க முடியாது.
அவன் பண்ணது தப்புன்னா அவன் எனக்கு திருப்பி சொல்லுவான் நீ பண்ணது தப்புன்னு. அதாவது ஜுடிஷியரி இன் USA is highly partial, is highly racial, is highly economics. நண்பர்களே, நீங்க யாரும் கர்மயோகத்தை பத்தி கவலைவே படாதீங்க. ஆனா சோம்பேறியா இருக்காதீங்க. சுறுசுறுப்பா கர்மங்களை செய்யுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு. இது கொஞ்சம் வித்தியாசமான, நான் பேசுனது இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசமான கர்ம யோகத்தை நம்ம ஒரு மாசம் கழிச்சு பேசலாம். அதுதான் சொன்னாங்க எல்லாருமே, கர்மத்தை தொலைத்து விடு, கர்மத்தை தூரமா தூக்கி வீசி எறிந்து விடு. நீ என்ன கர்மங்களை அனுபவிக்க போகிறாயோ அதே கர்மங்களை இந்த சமுதாயம் அனுபவிக்க வேண்டும். அதே கர்மங்களை மற்ற உயிரினங்கள் அனுபவிக்க வேண்டும். அதே கர்மங்களை இந்த பிரபஞ்ச கோள்கள் அனுபவிக்க வேண்டும். அதுகளை அனுபவிக்கும் போது நீ என்ன பெரிய ஆளா? விட்டு கொடுத்து போயிட்டே இரு. Let us focus on the actions. Forget the past. யாராவது குண்டக்க மண்டக்க கேள்விகள் கேட்கலாம், கருத்துக்கள் சொல்லலாம். வாழ்க்கை வளமுடன் சார். நம்ம நடைமுறையில கர்மனால எப்பவுமே நம்ம பண்ற இந்த பேட் கர்மாஸ் தான் இல்ல சார். கர்மானா அந்த ஆக்ஷன்ன்றத புரிஞ்சுக்கிறதே இல்ல. எதுனால நான் என் கர்மம் நான் 10% மார்க் வாங்குறேன்னு யாருன்னா சொல்றாங்களா? சொல்றது இல்லைங்களா? என் கர்மம் 30% வந்ததுன்னுவாங்க. இப்போ கர்மான்றத ஆக்ஷன் புரிஞ்சுனாங்கன்னா வாழ்க்கையில அவங்க எல்லாம் ஈஸியா அவங்க போலாம் சார். அந்த குற்ற உணர்வு இல்லாமலேயே வேலை செய்யலாம். ஆமா, கர்மான எல்லாத்துக்கும் அதை போடுறான். எனக்கு வாட்ச பொண்டாட்டி என் கர்மம், எனக்கு வாட்ச புருஷன் என் கர்மம், எனக்கு வாட்ச புள்ளிங்க என் கர்மம், எனக்கு வாட்ச ஃப்ரெண்டு என் கர்மம், எனக்கு வாட்ச கம்பெனி என் கர்மம், எனக்கு வாட்ச இப்படியா சொல்லிட்டு இருப்பாடுங்க. ஆமா, வேட் ஆக்ஷன் அவங்க எடுத்துக்கிறது தேவையில்லை. ஆக்ஷன் நல்ல அதுவும் குட் ஆக்ஷன் எடுத்துனா நம்ம கஷ்டப்படவே தேவையே இல்லை. ஆமா, தைரியமா ஆக்ட் பண்ணலாம். மற்றபடி நமக்கு நிறைய நேரம் இருக்கிறதால நீங்க எது ஒண்ணா கேட்கலாம், எது ஒண்ணா பேசலாம். எந்த புதிய கருத்தாக சித்ராங்க ஐயா. சொல்லுங்க சித்ரா. ஐயா ஆக்சுவலி நான் ஒரு சின்ன கருத்து சொல்றேங்க ஐயா. அதாவது கர்மா அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி நான் அதை லிசன் பண்ணல, எனக்கு வேற கிளாஸ் இருந்ததுனால நான் இது பண்ணிட்டேன். பட் கண்டென்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லாஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணேங்க ஐயா. ஸோ நான் சொல்றது மேபி ரிப்பீட் ஆகலாம், ஐ டோன்ட் நோ. அதாவது கர்மா அப்படிங்கறது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆக்ஷன்ல வந்து 2 விதம் இருக்கு. ஒன்னு பிசிக்கலி அண்ட் மென்டலி நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது. மென்டலி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பிசிக்கலா நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதையும் உள்ள ஆட் பண்ணிப்போம். ஆல்ரெடி இருக்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணி திங்க் பண்ணிட்டு இருப்போம். 2மே நடக்குங்க ஐயா. ஸோ ஆனா ஆல்ரெடி மகரிஷி சொல்லியிருக்காரு,
நம்மளோட மென்டலி நம்ம என்னெல்லாம் திங்க் பண்றோமோ அந்த பிக்சர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பார்ட்டிகல்ஸா வந்து வெளியில போகுது நம்மளோட திங்கிங்னால. ஸோ அந்த திங்கிங்ல நம்ம என்ன பிக்சர்ஸ் போடுறோமோ அது நமக்கு அகைன் நம்ம எந்த ஃப்ரீக்வன்சிக்கெல்லாம் வர்றோமோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கெல்லாம் அது வந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருக்கும். நம்ம வந்து அதர்ஸோட நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் ஒருத்தங்களை ஹர்ட் பண்றத நம்ம அட்ராக்ட் பண்ணிருக்கோம்னா we are attract what isனா ஹர்ட்டை வந்து அட்ராக்ட் ஹலோ ஸோ அப்படின்னா நம்ம அட்ராக்ட் பண்ணதான் வருது. ஐயா ஹலோ சொல்லுங்க. கட்டாய் கேக்குது அதெல்லாம். ஓகேங்க ஐயா. அதாவது நம்ம அட்ராக்ட் பண்ணதுதான் நமக்கு வருது. நேச்சுரல் லா வந்து நமக்கு நம்ம என்ன அட்ராக்ட் பண்ணமோ அதை தான் அனுப்புது அப்படிங்கிற ஒரு லா வந்து நம்ம மறந்துட்டே இருப்போம். இப்ப நம்ம வந்து பாசிட்டிவான விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது நெகட்டிவான ஒரு அவுட்புட் வருது அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட ஃப்ரீக்வன்சில என்ன பண்ணியிருப்போம்னா இப்ப நம்மளை விட அறிவுல கம்மியா இருக்கிறவங்கள நம்ம வந்து வேற ஏதாவது டாமினேட் பண்ணியிருப்போம். அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம அட்ராக்ட் பண்ணியிருப்போம். அப்ப வந்து நமக்கு ஒரு ஆக்ஷன் வரும்போது ஒரு ஆக்டிவிட்டி வரும்போது நம்மள டாமினேட் பண்ற மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவோம். இதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை நம்ம டாமினேட் பண்ணோம் இல்லையா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம வந்துருவோம். அப்ப நம்மளோட ஃப்ரீக்வன்சி மாறும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டியும் சேம் வரும்போது வந்து நம்ம பாசிட்டிவ் செஞ்சு அந்த இடத்துல நெகட்டிவா நம்ம ஃபீல் பண்றோங்க ஐயா. ஆக்சுவலி கர்மா வந்து அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி என்னன்னா எந்த கர்மா வந்தாலும் ஆல்மோஸ்ட் அது நம்ம செஞ்சுதான். ஸோ நம்ம குட்டு செஞ்சு நம்மளுக்கு பேடு வந்துருச்சு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. நெகட்டிவா ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு இமேஜ் போடணும். என்னன்ட்டு எனக்கு இதை பத்தி தெரியல பட் எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணும். என் மேல ஏதாவது ஒரு தவறுகள் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளே வந்து மைண்டை வந்து காம் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்மளோட பிசிக்கல் பாடியும் ஹர்ட் ஆகக்கூடாது, மென்டலி ஹர்ட் ஆகக்கூடாது. ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம் என்னன்ட்டு நமக்கு என்ன வேணுமோ அந்த இடத்துல வந்து இமேஜின் பண்ணிக்கணும். பிக்சர்ஸ்ல நம்ம போட்டுக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுன்னா நமக்கு அகைன் வந்து அந்த மைண்டோட மெக்கானிசத்துல வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வருத்தப்படுறதை விட்டுட்டு நமக்கு என்ன வேணுமோ அந்த பிக்சர்ஸ் வந்து நம்ம திங்க் பண்ணணும். இப்ப சப்போஸ் நான் உங்ககிட்ட ஏதாவது பேசுறேன்னா எனக்கு ஐயா இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனை வந்து நம்ம பிக்சரா போட்டுக்கணும். அப்போ போட்டுட்டோம் அப்படின்னா நிஜமாவே பார்ட்டிகல்ஸ்ல அந்த இன்ட்ராக்ஷன்ல நமக்கு அந்த ஒர்க் நடக்கும். ஸோ கர்மால வந்து நம்ம பேடு குட்டு அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா நேச்சுரல் லாவை நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அது குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். குட்டு பேடுன்னு பிரிக்காம அந்த நேச்சுரல் லா ஃபுல்லா நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பிரிச்சு அதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இருக்காதுங்க ஐயா. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தாங்க ஐயா இருக்கும். இப்போ நீங்க சொன்னத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா செயல் ரெண்டு இருக்கு. ஒண்ணு மனதால் செய்யறது, இன்னொன்னு உடலால் செய்யறது. உடலால் செய்யறது எல்லாமே மனதால திட்டமிடப்பட்டதுதான். அப்படிதானே? ஆமாங்க ஐயா. ஆக மனம் என்பது உடலை விட ஒரு சுப்பீரியர் பொசிஷன்ல இருக்குது. கண்டிப்பாங்க ஐயா. ஆக மனதை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், மனதை நேர்படுத்திக் கொள்ள வேண்டும். மனதிலே நல்ல கருத்துக்கள் உதயமாகும் அளவுக்கு அந்த நிலத்தை நாம் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். மனதின் பண்புகள் சரியாக இருந்தால் இந்த உடலிலிருந்து வரக்கூடிய செயல்களும் சரியாக இருக்கும். அப்படிதானே சொல்ல வரீங்க? கண்டிப்பாங்க ஐயா. அது ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டே வரோம். இல்ல நான் வந்து ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்க ஐயா. பாமர மனிதனுக்கு சொல்றேன், உன்னுடைய செயல்கள் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உன் வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் செயல்களை
கொஞ்சம் கவனி. அந்த செயல்களிலே உனக்கும் மற்றவர்களுக்கும் இன்பம் கிட்டுமாயின் அந்த செயலை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அந்த செயல்களிலே உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ துன்பம் விளைவிக்குமாயின் தயவு செய்து அந்த செயலை தவிர்த்து விடவும். இதுதான் கர்மயோகா. ஆனால் இதில் ஒன்று கவனிக்க வேண்டியது என்ன என்றால், செயல்களுக்கு காரணமாக இருப்பது மனம். ஆக நீங்கள் மனதையும் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், மனதையும் சீர் செய்து கொள்ள வேண்டும், மனதையும் பண்படுத்த வேண்டும். அப்படி பண்படுத்தி விட்டீர்களானால் அதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் செயல்களாக மாறும். அந்த செயல்கள் நற்செயல்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையே, நல்லதே, இன்பமே விளையும். அவ்வளவுதான். இது உங்களுடைய இன்றைக்கு நாளைக்கு சொன்ன வேலைகள். நீங்க இதுவரைக்கும் பண்ண வேலைகள் என்னவென்னா இருக்கட்டும், அதெல்லாம் தூக்கி ஒரு மூட்டை கட்டி குப்பையில போட்டுருங்க. They are no more relevant for you. What is relevant for you is what are you going to do from now onwards. That decides karma, that decides your life. Therefore, you decide your life. Nobody else can decide your life, including God. சார் கோபி பேசுறேன் சார். ஒரு சின்ன கருத்து சார். கோபியா? ஆமா சார், கோபி பேசுறேன் சார். சொல்லுங்க கோபி. Thank you for participating. Hey விஷ்ணு, என்னையா நீ பேசுறதுனால இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க கூட்டத்துக்கு. சார் உங்க கிளாஸ்னால எல்லாருமே வருவோம் சார், கண்டிப்பா. சொல்லுங்க கோபி. என்னுடைய கொஸ்டின் சார், இந்த கர்மா இந்த நாங்க ஒரு இண்டிவிஜுவல் செய்யற கர்மா இந்த சொசைட்டி மேல இம்ப்ரெஸ் ஆகி தி இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் த கர்மா வில் ஃபாலோ ஆன் த சொசைட்டி. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் வாட் எவர் ஐ டூ மை க்ளோஸ் சர்க்கிள் would I would be the first affected person, and the close circle the close circle would have some effects, but I don't see the entire society எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றது ஒரு question சார். கண்டிப்பா நீ you are in some position today. Correct. Officially, career wise, job wise, family wise, friend circle wise, you are in a position today. Do you think that society has contributed to you to be in this position today, or it is only your effort? No, it has contributed, sir. Society has. Yes, society has contributed for your position. So society has a right to take the benefits or misdeeds out of this. Okay. So I am not an individual. If I am an individual, I need not have a family. See, if I am an individual, I don't need two people to produce me. One is sufficient. Correct. When the two people play the role, and that is where we become society. Okay. For example, Jesus doesn't have a father. You know that? I don't believe in it, sir. So for those who believe in it, karma will not touch Jesus.
Sir, I want to add a point. Even if say that Jesus doesn't have father, but the society still plays a role, sir. For example, amoeba. Amoeba is one thing that doesn't have a male and a female. It just cuts. So therefore, whatever happens, do happen, irrespective of your position as God. Okay. Even God has to suffer. So we have many gods who doesn't have a father or who doesn't have a mother. You know that? So one good example is Jesus. Many may refute that. Another example is that fellow. We call him as Ganapati. Ganapati Raya. Vinayagar. அவங்க அப்பா யாரு? Sir, Lord Shiva, sir. Lord Shiva. இல்ல சார், he is not the என்னடா கதை படிச்சிருக்கீங்க நீங்க? படிக்கல சார், அப்படி பார்த்து வாக்குல கேக்குறதுதான். பின்ன அது எப்படி சொல்ற? மதர் இல்ல சார். லார்ட் சிவானே ஒத்துக்கிறது இல்ல அவரு. ஏன்னா கணபதி வந்து சிவா கிட்ட சண்டை போடுறாரு, நீ எனக்கு அப்ப இல்ல அப்படின்னு. தெரியுமா? ஓ, இப்பதான் தெரியும் சார். ஓகே. யார்டாவது பக்கத்துல கேட்டுப்பாரு கணபதி எப்படி பிறந்தாரு. ஓகே சார். ஓகே. இது கதைகள் தான். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் தனி மனிதன் அல்ல. அவன் ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்தவன். அதனால் அவன் கூட்டு குடும்பத்திலிருந்தே பாவங்களை ஏற்கிறான், புண்ணியங்களை ஏற்கிறான், பாவங்களை அனுபவிக்கிறான், புண்ணியங்களை அனுபவிக்கிறான். அவன் சமுதாயத்தில் ஒருவனாக இருக்கிறான். ஆனால் அவன்தான் சமுதாயம். சார், இப்ப நம்ம ஒரு சுவாசிக்கிற காற்று எடுத்துக்கணும்னா கூட சார், இப்போ ஒரு மரம் வச்சிருக்காங்க. இப்போ அது நம்ம வீட்டுல வச்சிருக்க மரமா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுல வச்சிருக்க மரமா இருக்கலாம். ஆக்சிஜன் நம்மளுக்கு பல இடத்துல இருந்து கிடைக்குது. சோ அது நம்மளுக்கு எப்படி சொசைட்டில இருந்து கிடைக்குதோ, so we owe to the society to give it back. Yeah, you owe it, but then whatever happens in the society, good or bad, you have to take it. Yes. So இப்போ பாருங்க, கும்பகோணத்துல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் எலக்ட்ரிக்கல். அதனால அந்த கிண்டர்கார்டன் ஸ்கூல் சில்ட்ரன் 70 பேரு எல்லாமே குழந்தைங்க, பெரியவங்க இல்ல. அந்த குழந்தைங்க செஞ்ச பாவம் என்ன? ஏன் அத்தனை குழந்தைங்க போயிருச்சு? அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க கர்மயோகிகள்? எல்லாம் வாயை மூடிட்டு ஓடுருவானுங்க, துண்டக்கானா துணியக்கான. Got it, sir. Yeah. So ஒரு சுனாமி அடிக்குது, சுனாமில எத்தனை உயிர்கள் போகுது? ஆமா. அதெல்லாம் அது கர்மால ஈக்குவேட் பண்ணி சொல்ல முடியுமா உன்னால? So then இந்த ஈக்குவேஷன் வந்து அவ்வளோ சிம்பிளான நம்மளோட மேக்ஸ் ஈக்குவேஷன் இல்ல சார். இது வந்து ஒரு பெரிய யூனிவர்ஸான ஒரு ஈக்குவேஷன், அண்ட் இட் இஸ் பீன் கால்குலேட்டட் பை த நேச்சர் சார். சோ அதனாலதான் வந்து நம்ம ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நம்மளால பண்ண முடியல. Hold on for a moment. If it is a nature equation, you derive that equation. Sir, it is beyond our this is what all the fellows who have been telling right from the beginning. Don't talk to me about God. It is beyond your comprehension. So you say, எனக்கு அறிவு இல்ல. Okay, fine. If it is beyond your comprehension, you cannot talk about the law of nature.
ஈக்குவேஷன். ஒன்றும் பேச முடியாது நீ. ஓகே. நான் என்ன சொல்றேன், you have some understanding. Based on that, you derive the equation and leave it finally to the people. Anybody finds this is can be improved, please improve. Sir, இப்ப இன்னொரு டவுட் வந்துருச்சு சார். See, is there individual karma in that sense? For example, No. any human being. No. Okay. No individual karma. It's only a collective karma. Okay. But when actions are performed through individuals, right, sir, how do we have to see it? No individual can perform individual action. It looks like individual action, but it is not. Okay. Tomorrow morning you get up and brush your teeth. Is it individual action? Tomorrow morning you take bath. Is it individual action? But those are individual actions only, right, sir? Not at all. Why do you say that? I say that because it is not required. You are doing it because the society wants you to do it. எல்லாரும் செய்றாங்க, அதனால நாம செய்றோம். ஆமா. Okay. Okay. சார், அப்ப இட்ஸ் மோர் ஆஃப் a collective karmaவா நம்ம வந்து we are ஆமா, in 100% சார், 100%. அதுக்கு தான் சொல்றது, if we live as a collective society, then you are living. None of us can lead an individual life only for me. அப்ப நான் டிரைவர் சீட்ல இருக்கேன் இல்லையா? நான் என்னால ஆமா. செய்ய வேண்டிய ஆக்ஷன்ட்ட நான் என்னை வந்து ஒரு பொசிஷன்ல யாரோ ஒரு சிச்சுவேஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ அது அந்த பேஸ்ல பார்த்தா நான் ஐ எம் புஷ்ட் இன்டு தட் சிச்சுவேஷன். அதனால நான் அதுல ஏதோ செய்றேன். ஆனா பட் ஐ எம் ஆமா. த டிரைவர் சீட். ஸோ அதுல தான் நம்ம வந்து பார்த்து செய்யணும்னு No, சொல்றேன். just because you are sitting in the driver's seat, just because you do not want accidents to happen, just because you take responsibility for the lives of the passengers in your bus, can you give a guarantee that there will not be any accidents? No. Then who is the cause for it? ஓகே. நம்ம கவலைப்படாம இருக்கணும். பயந்தாலும் அதுவும் சரி கிடையாது. அதே சமயத்துல வந்து இல்ல, அது தைரியமா உஷாரா செய்யணும். இருக்கணும். உஷாரா இருக்கணும். உஷாரா இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம ஹைவேஸ்ல ஒரு லிமிட் வச்சிருக்காங்க 60 கிலோமீட்டர் அப்படின்னு. அதுக்கு மேல போகாதீங்க. போனா ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கலாம், உங்களுக்கு பாதிப்பு கிடைக்கலாம், கண்ட்ரோல் இல்லாம போகலாம். அதுக்கு தான் ஒரு கைட்லைன்ஸ். பட் நீங்க என்ன பண்றீங்க, 60 கிலோமீட்டர்ஸ் பெர்மிட்டட், லெட் மீ கோ 10 கிலோமீட்டர்ஸ் பெர் ஸ்பீட். நீங்க 10 கிலோமீட்டர்ல போனீங்கன்னா பின்னால வரவங்களை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். So therefore you have to be somewhere around 40 to 60, 40 to 70 ல இருக்கணும். So that you exercise certain amount of control on your vehicle. Life is like that. இப்போ நான் கிராமத்துல இருக்கேன்னா the speed of my life is different than I am living in the IT park. இல்லையா? நிறைய பேர் ஐடில வேலை செய்றீங்க, உங்களுக்கு தெரியும். The tension that you have, the pressure that you have, the stress you have. பட் நீங்களே வில்லேஜில் இருக்கிறீங்க, நிலத்தை பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குமா? இருக்காது. How you take your job? You take it seriously? We have to take our job, whatever it is, even if it is a security guard job, seriously.
Yes, சார் வாழ்க சொல்லுங்க ஹரிஹரன். சார் கட் ஆகுது. is it possible that few individuals can sir, if it is collective karma, if it is collective, hello, ஒன்னும் கேட்கல சார். Is there anybody who listen to him fully? சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க சார். சார் விட்டு விட்டு கேக்குது, அதனால எனக்கு ஒன்றும் புரியல. மேடம் 1 செகண்ட் சார். ஹரிஹரன் சார் நீங்க டைப் வேணா டைப் பண்ணுங்க முடிஞ்சா. இல்ல இல்ல பெருசா எடுப்போது. நீங்க உங்களுடைய வீடியோவை கட் பண்ணுங்க. ஐ திங்க் யாருமே வீடியோ இல்ல. சார் இப்போ ஹரிஹரன் சார் இப்போ பேசுங்க, கேட்கும். அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். எப்படி ஏறுவீங்க மேடம்? ஒன் பண்ண முடியுமா? ஹலோ ஹரிஹரன் சார், வாழ்க வளமுடன். கேட்டது, இப்ப ஹரிஹரன் சார் பேசுறது கேட்கல சார். சரி, அப்ப நீங்க ஏதாவது பேச போறீங்களா? இல்ல சார். சரி ஹரிஹரன், நீங்க எனக்கு போன் பண்ணலாம் சார். இன் பிட்வீன் அனிமல்ஸ்க்கு கர்ம பலன் அந்த மாதிரி ஒரு இது இருக்குங்களா? அனிமல்ஸ்க்கு நேச்சருக்கு எல்லாமே இருக்கு. பட் த டிகிரி இஸ் வெரி வெரி லோ பிகாஸ் தே ஆப்ரேட் வித்தின் their 1 to 5 senses. There is no free will to decide on their actions. Their actions are limited and guided by the natural instinct, whereas we go beyond the natural instinct. I think human is the only species which is ready to kill another humans, whereas such a quality is not there with animals. One lion may fight with another lion for the food, but not to kill. Then you can imagine what kind of a violence these humans are inflicting on their brothers and sisters. So therefore, the karma does not affect the other animals and nature. கர்மா வந்து யூனிவர்சல் லா அப்படின்னு சொன்னா, இப்போ நாம ஹையர் இன்டெலிஜென்ஸா இருக்கும் நம்மளோட கீழே இருக்கிறத விட, நமக்கு மேல இருக்கிற இன்டெலிஜென்ஸ், சே எக்ஸாம்பிள் ஏலியன்ஸ் அப்படி இருந்தா அவங்களுக்கும் அப்ளை ஆகும் இல்லையா? ஆகும். கண்டிப்பா ஆகும். சரிங்க சார். ஏன்னா அல்டிமேட்லி அவங்களும் அந்த யூனிவர்ஸ்ன்ற அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்குள்ளேயே வராங்க. ஆமா. இதே மனுஷன் ஒரு 5000 வருஷம் கழிச்சு he becomes an alien. இது தியரியா இல்ல உங்க கருத்துங்களா? என்னுடைய கருத்துன்னா வித்தியாசமா இருக்கா, தியரின்னா வித்தியாசமா இருக்கா தெரியல. புதுசா இருக்கு எனக்கு, அதனால கேக்குறேன். சார் ஈவன் நவ நம்ம வந்து ஏலியன்ஸ் தான் சார். மத்த கிரகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஏலியன்ஸ் தான் சார். கரெக்ட். ஆமாங்க. இப்போ let us say for example, I don't grow from now onwards, I stay put, right?
5,000 years is over. Then I see that people after 5,000 years, will they be like me? சேஞ்ச் ஆயிருப்பாங்க, எவல்யூஷன். பின்ன நம்ம கை காலெல்லாம் சூம்பி போயிட்டு இருக்கும், தலை மட்டும் பெருசா இருக்கும். தம்பு பெருசா இருக்கும் சார். நிறைய இல்லைங்களா? நிறைய மொபைல் யூஸ் பண்றதுனால. ஆமா, அப்புறம் அதை இன்டகிரேட் பண்ணிடுவாங்க. எதுக்கு தம்பு, நாக்கு மட்டும் யூஸ் பண்ணிடாங்க. Sir, I think that is where this corona and all has come up. இப்ப மனுஷனே வந்து அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். I think corona is a இல்ல bogus. கரோனாவை சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா இட் அஃபெக்ட்ஸ் லங்ஸ். Correct. Yeah. But lung is not number one important organ. நிறைய இருக்கு, நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ. No, why do you say it's not an important organ, sir? I mean, நம்ம ஏர் ஃபில்டர் பண்றது அந்த லங்ஸ் தானே சார். இப்போ உனக்கு லிவர் போயிடுச்சு, என்ன பண்ண முடியுமா? சார் ஆபரேட் பண்ணி புது லிவர் போடுவாங்க சார். அதெல்லாம் போட்டவங்கலாம் உடனே போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு there are people who are living with off lung. ஆமா, ஆஃப் லங்கு எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, லங் இஸ் நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன். they're simply making a big story of it. இப்போ மூளை ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் நாட் an important organ. It's very important, sir. Why the virus is not attacking brain? Why it is not attacking heart? Why it is not attacking the liver? Sir, the feature of the virus is such that it affects the lungs. இல்ல, அது லங்ஸ்ல கூட ஏரோல்ஸ்ன்றாங்க. ஏரோல்ஸ்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ல வந்து சளி கட்டுது, சளி கட்டி அடைக்குது. அதை அந்த சளியை எப்படி கரைக்கிறதுன்னு தெரியாத முட்டா பசங்க. மெடிக்கல் சயின்ஸ் இஸ் நாட் டெவலப்டு. இப்பதான் தேடிட்டு இருக்காங்க அது எப்படி சளியை கட்டுப்படுத்துறது. நல்லா கபால பத்தி பண்ணாலே போதும். சரி, இவருக்கு நம்ம மோடிக்கு ஒரு ஃபேக்ஸ் அடிங்க, கபால பத்தி பண்ணாலே போதும். எஸ்பி பாலசுப்ரமணியத்தை காப்பாத்திருக்கலாமே. அவர் டைம் ஆயிடுச்சு, அவர் கிளம்பிட்டார் சார். என்ன சார்? அவருக்கு டைம் முடிஞ்சது சார், அதுதான் கிளம்பிட்டார் சார். எனக்கு தெரிஞ்ச ராங். அப்ப கபால பத்தி வேலை செய்யாதுன்றீங்க? எனக்கு தெரியல சார். நல்லா பதில் புடிச்சு வச்சுக்கிறீங்கயா. ஏதாவது சொல்லிடுறது, சொல்லிட்டு திருப்பி கேட்டா எனக்கு தெரியல சார் அப்படின்னு. ஓகே, ரைட். If there are no questions, I think better we close our session for the day now. And we are all highly thankful to the presenter Vishnupriya on Karma Yoga. And tomorrow, Mr. Kandasamy will talk on dealing with feelings. Right? So let us meet. Yes, sir. Tomorrow and listen to him. Kandasamy is a senior person, so he has got more information, better way of presentation. We have a
lot of things to learn from him. Thank you. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று அனைவரும் ஓங்கி வாழ்வோம் என்று வாழ்க்கை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Thank you.